பிரியமானவர்களே, உங்களை யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 28வது சங்கீதம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலும் நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த சங்கீதக்காரன் அழகாய் கூறுகிறான், என் இருதயம் கர்த்தரை நம்பியிருந்தபடியினாலே நான் சகாயம் பெற்றேன், அல்லாவிட்டால் நான் உதவி பெற்றேன் என்று சொல்லி அவன் அழகாய் கூறுகிறான். நம்முடைய எல்லாருடைய நோக்கமும் நம்ம எல்லாருடைய ஆசையும் இதுதான். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே உதவி செய்கிறவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் அத்தனை பேரும் விரும்புகிறோம். ஆனால் வேதம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் நமக்கு காட்டி தருகிற பொழுது வேதம் வேறு விதமாய் நம்மோடு கூட அது காட்டி தருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் தேவனை நம்பி இருந்தார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை கடைசி வரை அவரை மாத்திரமே சார்ந்திருந்தார்களோ, அவர்கள் வெட்கப்படவில்லை, மாறாய் தேவ சமூகத்திலிருந்து உதவிகளை அல்லாவிட்டால் சகாயத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு வேத வசனத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். இதோ சாதுராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று சொல்லுகிற 3 பேரை நாம் நன்றாய் அறிந்து கொள்வோம். இதோ இவர்களுக்கு முன்பதாய் ஒரு கட்டளை பிறக்கப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், சோதரம், இதோ ஒரு சமபூமியிலே ஒரு சிலை நிறுத்தப்படுகிறது. இப்பொழுது கீத வாக்கியங்கள் முழங்கப்படுகிற பொழுது அத்தனை பேரும் அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு வருகிறது. இப்பொழுது அத்தனை பேரும் பணிந்து கொள்ளுகிற பொழுது இந்த யூத மனுஷர்கள் ஆகிய இவர்கள் அதை பணிந்து கொள்ளவில்லை. இதை ராஜாவிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். சிலர், ராஜாவாகிய உம்மையும் அவர்கள் மதிக்கவில்லை, உம்முடைய சிலையும் பணிந்து கொள்ளவில்லை, உம்முடைய தேவர்களுக்கு வணக்கம் சொல்லவில்லை என்று சொன்ன பொழுது ராஜா இவர்களை அழைத்து இவர்களுக்கென்று மீண்டுமாய் தனியாய் இந்த கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜாவுக்கு ஒரு உத்தரவு சொல்லுகிறார்கள், ராஜாவே, நாங்கள் நீர் நிறுத்தி இருக்கிற இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளப் போவதில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் இன்னொரு வார்த்தை எங்கே சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லிவிட்டுதான் அவர்கள் அந்த வார்த்தையே சொல்லுகிறார்கள். அப்படியானால் இங்கே முதலாவது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்களுடைய முழு நம்பிக்கை, தேவன் எனக்கு உதவி செய்வார், கர்த்தர் என்ற வாழ்க்கையிலே ராஜாவுடைய கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவார், என்னதான் நடந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். அப்படியே ஒருவேளை தேவன் செய்யாவிட்டால் கூட நாங்கள் தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்தை செய்வதில்லை என்று சொல்லி அவர்கள் முழுமையாய் நம்பினார்கள். எனவே நடந்தது என்ன? சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட பொழுதும், சூளைக்குழாய் இவர்கள் கட்டுண்டவர்களாய் போடப்பட்ட பொழுதும், இவருடைய கட்டுகளை மாத்திரமே அக்கினியால் அவிழ்க்க முடிந்ததை தவிர இவர்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. தேவன் 4வது மனிதனாய் இவர்களோடு கூட உலாவினார். எந்த ராஜா இவர்களை சோதரம் தூக்கி அந்த சூளையின் நடுவிலே போட்டானோ, அதே ராஜா சாதுராக், மேஷாக், ஆபேத் நேகோ வணங்குகிற தெய்வமே உண்மையான தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அங்கு உருவாக்கினார் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே தேவ திருச்சபை எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு அவரிடத்திலிருந்து சகாயம் வரும் என அதை பெற்றுக்கொள்ளும்படியா கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே,
இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, நான் கர்த்தரை நம்பி இருந்தபடியால் சகாயம் பெற்றேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற இருதயத்தை உடையவர்கள் உம்மிடத்திலிருந்து உதவிகளையும் பெற்றுக்கொள்ளுகிறார் அல்லவா. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி நிற்கிறார்கள். ஆண்டவரே தகப்பனை, உம்மை சார்ந்து நிற்கிற இவர்கள் மேல என் ஆண்டவர் தம்முடைய சகாயத்தை, தம்முடைய உதவி ஆண்டவரே இவர்களுக்கு நீர் வழங்கி அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவான மகிமைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்தரலும். ஆண்டவரே, தேவையான சோதனை நேரங்களிலே சகாயம் கிடைக்கத்தக்கதாய் ஆண்டவரே என் தேவன் தம்முடைய கிருபையை ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர் வைத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.